உலகம் முழுவதுமே நடக்கக்கூடிய இந்த போராட்டங்கள், குறிப்பா இந்த பாலஸ்தீன போரை நிறுத்தணும் அப்படின்றது, மக்களே போருக்கு எதிரான மனநிலை ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த போர்கள் அதிகரிக்கிறத நம்ம எப்படி பார்க்கறது, அதிகமா நடக்கிறத எப்படி பார்க்கறது, ஒரு கான்ஃப்ளிக்டா இருக்கு இல்லையா? கரெக்ட். இப்போ நம்ம கடந்த காலத்திலே அதை நம்ம பேசணும். போரை யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்க பாதிக்கப்படுறதில்ல, போரை யாரெல்லாம் விரும்பலையோ அவங்கெல்லாம் பாதிக்கப்படுறோம். இதுதான் யதார்த்தம். அப்போ போர் நடத்தணும், எங்களுக்கு இந்த தீர்வு வேணும்னு சொல்கிறவங்க முன்னாடி போய் நிற்கிறதும் இல்லை, அவங்க செல்வங்களை அதில் அவங்க பெட் பண்ணுறதும் இல்லை. அவங்க பொதுமக்களோட பணத்தை எடுத்து போட்டு பொதுமக்களை முன்னாடி நிறுத்தி போர் பண்ணி அதில் மரணங்களை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் ஓரளவுக்கு விழிப்புணர்வு அடைஞ்சதுனால அந்தந்த ஊர்களில் போருக்கு எதிரான ஒரு பிரகடனத்தை கொண்டு வரது, போருக்கு எதிரான போராட்டங்கள் பண்ணுறது, குறைஞ்சபட்சம் ஒரு போர்டை வச்சுட்டு ரோட்டில் போய் 10 நிமிஷம் நிற்கிறது, இந்த லெவலுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கடந்தும் போல, ஏன்னா அங்கே நடக்கிறது என்றைக்கு வேணாலும் எனக்கும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்துருச்சு. இது ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. உலக மக்கள் மத்தியில இருக்கிற ஒரு அழுத்தத்தை எந்த அரசாங்கமா இருந்தாலும் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.